மீட்டிங் எல்லாமே ப்ரெஸ் மீட்டிங் எல்லாமே பார்த்த வகையில் முழுக்க முழுக்க அப்துல் பாசித் புகாரியை குறை சொல்கிறதும் குற்றம் சொல்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரியா? நீங்கள் எப்படி எவ்வளோ ஒரு அதிகாரமாக நின்று போலீஸ் இவங்களை கூட்டு போங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், அவ்வளோ பணம் 90 லட்சம் ரூபா அவ்வளோ பணம் வந்து மாற்ற வந்தார் திருச்சியில், என்ன ஆதாரங்க இருக்குது? 90 லட்ச ரூபா அவ்வளோன்னா அது காவல்துறை இருக்குது, அது அவங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை தாவா பண்ணுறது, இஸ்லாமிய பணிகள் செய்வது, ஒருத்தர் சண்டை சச்சரவு இருந்தால் கூப்பிட்டு எனக்குமா ஏற்படுத்துறது தான் ஜமாத்து. சரியா? இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுக்கு ஜமாத் கிடையாது. தயவுசெய்து அதுக்கு கோர்ட்டு போலீஸ் இருக்காங்க. சரியா? நீங்கள் செய்ய வேண்டிய என்ன விஷயம் தெரியுமா? இதிலிருந்து நீங்கள் ஒதுங்கிக்குங்க. ஏன்னா உங்களை கையாள தெரியல. எங்களுடைய வருத்தம்னா என்ன தெரியுமா? உங்களை குற்றச்சாட்டு சொல்லணும்னு இல்லை, பொதுவாகவே இஸ்லாமிய பணிகள் செய்கிறவங்க வந்து கம்மியானவங்க. சரியா? ஆக சிறந்த ஒரு பேச்சாளர், உலக அறிந்த ஒரு தாய். சரியா? அப்துல் பாசித் புகாரி அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் கேவலப்படுத்திடுவீங்க. சரியா? உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது பாய், கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே இருக்குது, லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் உட்காந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? பாய் நீங்கள் வாங்க, இப்படி பிரச்சனைனா ஃப்ரெண்டு கூட தோளில் கை போட்டு நீங்கள் போய் உட்காந்து ஒவ்வொரு ஆளுக்கு தீர்வு காணணும். சரியா? நீங்கள் வந்து எப்படிமோ நான் தான் என்கிட்ட தான் புகார் வந்திருக்கு, நான் தான் விசாரிக்கிறேன்னு எல்லாம் நான் நீங்கள் செய்யாதீங்க. சரியா? விஷயத்துலையும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி, ஒவ்வொரு ஆளுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. கஷ்ட நஷ்டம் இல்லாத, குடும்ப பிரச்சனை இல்லாத யாருமே உலகத்தில் யாருமே இல்லை. தவறு பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. அப்படி அவர் தவறு பாவம் செஞ்சிருந்து அவர் ஏதோ மலேசியா விட்டுட்டு ஓடி போகிறதா சொன்னீங்க. அப்படி ஓடி போனாலும் இந்த வந்து மறுமையில் அவர் தப்பிக்க முடியாது. சரியா? அப்படி போனார்னா அவர் போகிற எண்ணத்தில் இல்லை, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை வச்சு சொல்கிறேன். அப்படி ஒருத்தர் போயிருந்தாருன்னா அவர் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. மறுமையை நம்புறீங்க, அவரும் நம்புகிறாரு. அவர் நன்மையை வந்து அவர் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார். அவர் டைம் கொடுங்க, நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாரு. ஒரு கடையை காட்டினாரு, அட்வான்ஸ் வாங்கினாரு, இது பண்ணி வாங்குறாரு. அவர் குற்றச்சாட்டாதீங்க. நான் கேட்குறேன், அப்துல் பாசித் புகாரியை மாதிரி ஒரு ஆளை உங்களால் உருவாக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அவர் அழகா தாவா பணி செஞ்சிட்ருக்காரு. அவரை போய் இந்த மாதிரியான இதில் வந்து சட்ட நீதியாக அணுகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதில் என்ன இருக்குது? சரியா? காசு பணம் இந்த உலகத்தில் செல்லும், மறுமையில் வந்து அது செல்லாது. சரியா? ஒரு ஆளோட அமானிதத்தை நீங்கள் பாதுகாப்பாங்க. நீங்களும் அல்லாட்ட பதில் சொல்லணும். ஒரு ஆளை கேவலப்படுத்த அசிங்கப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை உலகத்தில். சரியா? அல்லா யாரை ஒருத்தரை அசிங்கப்படுத்த நம்ம நினச்சாலும் அல்லா நம்மளை அசிங்கப்படுத்துவான்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டிங்னா கொடுக்காதீங்க. சரியா? ஒரு பிரச்சனை வருதுன்னா நடுநிலையாக இருந்து அதை செயல்படுத்தணும் பாய். இப்போது நான் தீர்ப்பு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தங்களை பற்றி உங்கள் எது திருப்தி இல்லைன்னா அவங்க தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, அடுத்த ஆள் தான் வருவாங்க. அது சர்ஜாக இருந்தாலும் சரி, ஜமாத்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க அதை ஒதுங்கிட்டு வேற ஆளை விடுவாங்க. சரியா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒதுங்கிங்க. வேற ஆள் பொதுவான ஆளு வந்து மறைமுகமாக சமூக வலைத்தளத்தில் பகிராதமாக அவர் பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து இதுக்கு பூரா நான் தான் அத்தாரிட்டி, நான் தான் பொறுப்புன்னு சொல்லி நீங்கள் மேலே அவரை அசிங்கப்படுத்தி நீங்கள் அசிங்கப்படாதீங்க. சரியா? ஒரு ஆள் கண்ணியத்தை குறைவாக நடத்தாதீங்க. ஒரு ஆள் கண்ணிய குறைவாக நடத்தினா நீங்களும் கண்ணிய குறைவாக எல்லாம் உங்களை ஆக்கிடுவாங்க.